friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா 1 மந்த்க்கான அனிமிக் உடைய சேலஞ்ச் தான் பார்க்க போறீங்க. ஏன்னா எனக்கு பர்சனலாவே அனிமிக் எஃபெக்ட் இருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட்டை வச்சு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா நம்ம சேலஞ்ச் பண்ணி பார்க்க போறோம். ஸோ என்ன மாதிரி அனிமிக்கால இருக்கிற பேஷண்ட்டும் சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கும் அனிமிக் இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த 1 மந்த் சேலஞ்ச் நீங்களும் சேலஞ்ச் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் 1 மந்த் சேலஞ்ச். இது என்ன சேலஞ்ச்னா, இது முருங்கைக்கீரை தான். எல்லார் வீட்லயும் கிடைக்கும். ஸோ சிட்டியில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் ரேரா இருக்கும். இங்க நான் வில்லேஜ்ன்றதுனால எனக்கு ரொம்பவே கிடைக்கும். எங்க ஊர்லலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் கம்பல்சரி முருங்கை மரம் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அனிமிக்கை விரட்டுதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக அனிமிக் இருக்கு. எப்படி அந்த எஃபெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா வீடியோ பேசிட்டு இருக்கேன், 2 செகண்ட்ல எனக்கு மயக்கமும் வரலாம். ஸோ அந்த அளவுக்கு அனிமிக் இருக்கு. நான் டேப்லெட் என்னதான் டேப்லெட் கண்டினியூ பண்ணாலும் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் நம்ம எடுத்தாதான் அனிமிக் ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த ப்ராடக்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணி எனக்கு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா. ஸோ இதுதான் இதுதான் சேலஞ்சு. முருங்கைக்கீரை நல்லா காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷான வாட்டரில் நல்லா கழுவிட்டு இருக்கேன். இது நல்ல குருத்துல இருக்கிற முருங்கைக்கீரை, நல்லா இளங்கீரைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. ஸோ நல்லா பாருங்க வாட்டரையா இருக்கு. இது நல்லாவே எல்லாமே நான் எடுத்துட்டு இது மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். தண்ணி எல்லாம் நல்லா அலசி இந்த மாதிரி இது பாருங்க, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா நல்லா கிளீனான காட்டன் டவல். இது காட்டன் டவல்ல நான் போட்டு வச்சிருக்கேன். பாருங்க எவ்வளோ வாட்டர் இழுத்துட்டு இருக்கு. இது வெயில்ல காயக்கூடாது. வெயில்ல காய்ஞ்சிச்சுன்னா இதனுடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே போயிடும். ஸோ இந்த மாதிரி நிழல்ல நம்ம காய வச்சு எடுத்தாதான் அதனுடைய ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு ஃபுல்லாவே கிடைக்கும். ஸோ இது நான் பர்சனலா யூஸ் பண்ணது இல்லை. ஸோ ஒரு வீடியோ பார்த்துட்டு எனக்கு அனிமிக் ரொம்பவே இருக்கிறதுனால நம்மளும் சேலஞ்ச் பண்ணி பார்க்கலாம், இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா உங்களுக்கும் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல் ஆகும். அனிமிக் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கீரையை சாப்பிடணும், இந்த மெத்தட்ல சாப்பிடணும்னு கிடையாது. ஸோ எல்லா லேடிஸுமே சாப்பிடலாம். ஏன்னா லேடிஸுக்கு தான் நிறைய ரத்த சோகை வரும். ஸோ அவங்க எல்லாமே இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த சேலஞ்சில் நீங்களும் க்ரோத் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணுறேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா நீங்களும் என் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்க. ஸோ முருங்கைக்கீரை இவ்வளோ ஸ்ட்ரென்த்தபிள். இது நல்லா காயணும், காய வச்சு பவுடர் பண்ணி அப்புறம் தான் நம்ம மெத்தட் வைஸ் நம்ம சாப்பிடணும். ஸோ இது காயறதுக்கு ஒரு 3 or 4 days கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இது ரொம்பவே வாட்டரே இருக்கு. இப்போ தான் மார்னிங் தான் நான் போட்டேன், பட் நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தபிள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்றது தப்பு கிடையாது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்த மாதிரி ரிசல்ட் வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, சாப்பிட்ட பிறகுதான் தெரியும். ஸோ இது பவுடர் பண்றது, நான் எந்த மாதிரி டைமுக்கு எடுத்துக்கிறேன், அது எல்லாமே உங்களுக்கு இனிமே வீடியோல வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்களும் வீடியோ பார்த்து அனிமிக் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து நீங்க யூஸ்ஃபுல்லா எடுத்துக்கலாம். இல்ல அனிமிக் இல்லை அப்படின்னாலும் ஸோ ஒரு ஸ்ட்ரென்த்தபிள்காக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்க பாருங்க, மார்னிங் பார்த்ததை விட இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும் எப்படி இருக்கு இதுன்ட்டு. ஸோ மார்னிங் ரொம்ப வாட்டரியா இருந்தது, இப்போ அவ்வளோ வாட்டர் இல்லை. ஸோ நல்லா காஞ்சிருக்கு, இன்னும் நல்லா காயினது. இதனுடைய கரெக்டான ஒரு ஸ்டேஜ் எப்பன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இப்படி எடுத்து இப்படி கை இப்படி பண்ணும்போது நல்லா சவுண்ட் கேட்கணும். அது நல்லா உடையிற சவுண்ட் கேட்கணும். அப்பதான் முருங்கைக்கீரை பவுடர் பண்ண ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. கொஞ்சம் நான் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரூம்லயே தான் நான் காய போட்டிருக்கேன். வெளியில காய போடக்கூடாது. ஸோ சூரிய ஒளி பட்டா முருங்கை இலை ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மி ஆயிடும்ன்றதுனால அந்த மாதிரி நான் ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 or 3 days அதுக்குள்ளவே இது ரெடி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்னன்னா, யாருக்கெல்லாம் முருங்கைக்கீரை பவுடர் வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பேக் பண்ணி சென்ட் பண்றேன்.
இங்க பாருங்க, இத காய வைக்கிறதுக்கு வந்து 3 or 4 days கம்பல்சரி தேவைப்பட்டது. பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் வருது பாத்தீங்களா? ஸோ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பவுடர் பண்ணிட்டு ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸ்ல வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ வந்து நம்ம எவ்வளோ முருங்கைக்கீரை வந்து நம்ம போட்டோம், பட் வந்து பாத்தீங்கன்னா அது காஞ்ச பிறகு அந்த மாதிரி தான் குட்டியோ கொஞ்சம் தான் ஆகும். ஸோ அதனால வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காலி ஆயிட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாக போட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம பவுடர் பண்ணிட்டு ஏர் கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு வச்சிடலாம். இதுதான் ஃபைனலா வந்து முருங்கைக்கீரை பொடி. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப ஃபைனா வந்து நீங்க அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பா இருந்தால் தான் அதனுடைய ஸ்ட்ரென்த் ஃபுல்லாகவும் கிடைக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது ஏதோ ஒன்று சாப்பிட்டோன்றது இல்லாமல் ஒரு ஸ்ட்ரென்த்தபிளாக இன்னைக்கு சாப்பிட்டோம் அப்படின்னு இருக்கும். அப்போதான் வந்து அந்த டே ஃபுல்லாக வந்து ரொம்ப எனர்ஜிக்காக ரொம்பவே வந்து பாசிட்டிவ் திங்கிங்கோட நம்மளுக்கு ரன் ஆகும். ஏன் இந்த வந்து முருங்கைக்கீரை பொடி வந்து இந்த கலர்ல இருக்கு அப்படின்னு நீங்க டவுட் பண்ணலாம். பட் வந்து இதுதான் நேச்சுரல் கலர். நீங்க வந்து கடையில எல்லாம் வாங்குனீங்களா வந்து இதுக்கு வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அது வாங்கி நம்ம யூஸ் பண்ண எந்த ஒரு பெனிஃபிட்டுமே நம்மளுக்கு கிடையாது. சைடு எஃபெக்ட்ஸ் தான் நம்மளுக்கு வரும். இது வந்து டைரக்டா மரத்துல இருந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு நம்மளா வீட்லயே பவுடர் பண்ணுது. ஸோ இது இப்படிதான் இருக்கும். இது வந்து கலர் எதுவும் இல்லாம நேச்சுரல் கலர் இப்படிதான் இருக்கும் முருங்கைக்கீரை. ஸோ வந்து இது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப எனர்ஜிக்கா இருக்கும். அனிமியா வந்து இது போக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோவா போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.